வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். விசில் புரட்சியின் மூலம் இமயமலை அளவிற்கான வெற்றியை பதிவு செய்துள்ளார் தவேக தலைவர் விஜய். தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் புகழாரம். தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை. அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் மற்றும் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். சட்டப்பேரவை வளாகத்தில் பரபரப்பு. ஹார்முஸ் நீரிணை நாளை முதல் முழுமையாக திறக்கப்படும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தவேக தலைவர் விஜய் விசில் புரட்சியின் மூலம் இமயமலை அளவிற்கான வெற்றியை பதிவு செய்துள்ளதாக தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புகழாரம் சூட்டியுள்ளார். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற்றது. இதில் தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பங்கேற்று ஆங்கிலத்தில் உரையாற்றி சட்டசபை கூட்டத்தொடரை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தவேக பல தடைகளை தாண்டி 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்து சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்தார். தவேக தலைவர் விஜய் விசில் புரட்சியின் மூலம் இமயமலை அளவிற்கான வெற்றியை பதிவு செய்துள்ளதாக புகழாரம் சூட்டினார். மேலும் பல்வேறு நிதி நெருக்கடிக்கு இடையிலும் சிங்கப்பெண் அதிரடிப்படை உள்ளிட்ட திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியுள்ளதாக கூறினார். இதன் பின்னர் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் ஆளுநர் உரையை தமிழில் வாசித்தார். அவர் வாசித்து முடித்ததும் இன்றைய சட்டசபை கூட்டம் முடிவடைந்தது. தொடர்ந்து சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தலைமையில் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சட்டசபை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் செய்தியாளரிடம் பேசிய போது, வருகின்ற 22ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கும் என்றும் 23ஆம் தேதி பதிலுரை நடைபெறும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து நாளை முன்னாள் உறுப்பினர்கள் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்படும். மூத்த தலைவர்கள் மறைவுக்கும் இரங்கல் தீர்மானங்கள் வாசிக்கப்படும் என்று கூறினார். தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுத்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ் எங்கள் பேச்சு என்றும் தமிழ் எங்கள் மூச்சு என்றும் தெரிவித்தார். சட்டசபை கூட்டத்தொடரில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுத்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதாக கூறினார். தொடர்ந்து சட்டசபை வளாகத்தில் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், எதிர்க்கட்சிகள் அவர்களின் எதிர்ப்பை காட்டலாம் என்று தெரிவித்தார். இதேபோல் அவர்கள் போன ஆட்சியில் வந்திருக்க வேண்டும் என்று விமர்சித்தார். விரைவில் அரசின் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். ஒன்றிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய சுற்றறிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அரசாங்க நிகழ்வு நடக்கிற இடத்துலையுமே எடுத்த உடனே நேஷனல் சாங் வந்தே மாதரம் பாட வேண்டும் என்று இருந்தது. ஆனால் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் தமிழ்தாய் வாழ்த்து முதன்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இடம். மற்றபடி தேசிய கீதம் பாடுவதில் முரண் இல்லை. வேற அதாங்க, அதுக்கு தான் பதில் சொல்கிறேன். நேஷனல் சாங் வந்தே மாதரம் பாடணும்னு ஒன்றிய அரசு சுற்றறிக்கையே இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணல. தமிழுக்கு தான் முதலிடம், தமிழ்தாய்க்கு தான் முதலிடம், தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட்டது. தவேக அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் முற்றிலும் தோல்வியடைந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் மற்றும் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறவில்லை என குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை என்றும் மேட்டூர் அணை நீர் திறப்பு மற்றும் காவிரி நீர் பெறுவதில் நடவடிக்கை இல்லை என்றும் கூறினார். மேலும் கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு மற்றும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மக்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதிகள் கவர்னர் உரையில் இடம்பெறாதது மக்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் போதைப் பொருள் தடுக்கப்படும் என்றும் பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் சட்ட ஒழுங்கு காக்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் தற்போது அன்றாட நிகழ்வு சம்பவங்கள் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது. இதுவரை சட்ட ஒழுங்கு காப்பதற்கு போதுமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை.
சென்னை தலைமைச் செயலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து முதலமைச்சருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி உள்ளிட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வாயை திறங்க என்ற வாசகம் அடங்கிய கருப்பு பேட்ஜ் அணிந்து சட்டமன்ற வளாகத்திற்கு வருகை தந்தனர். அப்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற வளாகத்தின் முன் கதறல் கேட்கதா சிஎம், சிறு பெண்கள் இங்கே, சிங்க பெண்கள் எங்கே உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சட்டப்பேரவை வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை நாளை முதல் முழுமையாக திறக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் ஈரான் தலைவர்கள் மின்னணு முறையில் கையெழுத்திட்டுள்ளனர். இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேசிய போது போர் அமைதி ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் உலகளாவிய கச்சா எண்ணெய் மற்றும் சமையல் எரிவாயு விநியோகத்தில் 1/5 பங்கை தீர்மானிக்கும் முக்கிய பாதையான ஹார்முஸ் நீரிணை நாளை முதல் முழுமையாக திறக்கப்படும் என அறிவித்தார். இந்த கடல்வழி பாதை முந்தைய நிலை விரைவில் திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆட்சியில் தாம்பரம் மாநகராட்சியில் ஊழல் அதிக அளவில் நடைபெற்றுள்ளதாக அமைச்சர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே முல்லை நகரில் உள்ள பூங்கா கரூர் வைசியா வங்கி சார்பில் 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை மாலை 6 மணி அளவில் அமைச்சர் சரத்குமார் துவங்கி வைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் உட்பட ஏராளமான திமுகவினர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினர் பூங்கா முன்பு திரண்டிருந்தனர். ஆனால் 7:30 மணி வரை அமைச்சர் வராததால் கடும் கோபத்தில் மேயர் உட்பட திமுகவினர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். அடுத்த அரை மணி நேரத்தில் பூங்காவிற்கு வந்த அமைச்சர் பூங்காவை திறந்து வைத்தார். இதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், நாம் மக்களுக்கு தான் பதில் சொல்ல வேண்டும் என்றும் திமுகவினருக்கு நாம் பதிலளிக்க வேண்டியது இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் நான் தன்னுடைய தனிப்பட்ட வேலையை பார்ப்பதற்காக தாமதமாக வரவில்லை. நாளை சட்டசபை கூட்டம் நடைபெற இருப்பதால் சில கருத்து பரிமாற்றங்கள் இருந்தது, அதனால்தான் தாமதமாக வந்தேன் என்று கூறினார். கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஸ்பாஞ்ச் பார்க்கை அவங்க சூப்பராக ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அவங்க கூட இருந்து நம்ம மாநகராட்சி ஆணையர் அவர்களும் இந்த பார்க்கை வந்து நல்லபடியாக செய்து முடிச்சிருக்காரு. ஸோ நேரத்தில் கேபிபி பேங்க்குக்கும் மற்றும் இங்கே அத்தனை ஊழியர்களும் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் பொதுமக்களுக்கும் நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆப் போன்ற செயலிகளை நம்பி இளைஞர்கள் பணம் ஏமாற வேண்டாம் என அமைச்சர் ஜெகதீஸ்வரி மாணவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை அருகே ராமாபுரத்தில் தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் ஜெகதீஸ்வரி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது செல்போன்களை நாம் பயன்படுத்துவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் நம்மை யாரும் கவனிப்பது இல்லை என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் தெரிவித்தார். ஃப்ரெண்ட்ஸ் ஆப் போன்ற செயலிகளை நம்பி இளைஞர்கள் பணம் ஏமாற வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். இதில் உரிமையாளர்கள், நிர்வாகிகள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பரங்கிப்பேட்டையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்று விசிக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் விசிக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் கலந்து கொண்டார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பரங்கிப்பேட்டையில் ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைப்பதற்கு இந்துஸ்தான் நிறுவனம் தமிழக அரசிடம் அனுமதி கோரியதாக தெரிகிறது. இதற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தெரிவித்தார். சிங்கப்பெண் சிறப்பு படை இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பாக மாற வேண்டும். அதனால் அதில் முதலமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்தி குழந்தைகள், சிறுமிகள், பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அது மதிமுகவினுடைய அரசியல். அவர்கள் என்ன பின்னணியில் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்று ஏற்கனவே விளக்கியிருக்கிறார்கள். அதிலே நான் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. இன்றைய தமிழக அரசியல் சூழலுக்கு ஏற்ப மதிமுக இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறது என்று ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கிற நிலையில் மேற்கொண்டு கருத்து சொல்ல எதுவும் இல்லை. சார், அண்ணாதிமுக கூட்டணி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற நீங்க அப்போ உங்களை எல்லாருமே தீய சக்தின்னு சொன்னாரு. இப்போ நீங்க அந்த கட்சி. கர்நாடக முதல்வர் சிவக்குமார் கர்நாடகர்களுக்கும் தமிழர்களுக்கும் மோதல் ஏற்படும்படி பேசக்கூடாது என்று
திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டம் பிரம்மபுரம் ரங்காபுரம் இடையே 100 கோடி ரூபாயில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பாலத்தை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் நேரில் சென்று பார்வையிட்டார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கர்நாடக முதல்வர் சிவகுமார் கர்நாடகர்களுக்கும் தமிழர்களுக்கும் மோதல் ஏற்படும்படி பேசக்கூடாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதால் ஆட்சியாளர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் மக்கள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குற்றம் சாட்டினார். தமிழக நிதித்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு தமிழகத்தின் கடன் சுமை அதிகரித்ததற்கு திமுக தான் காரணம் என கூறுகிறார். ஆனால் தங்கள் ஆட்சிக்கு முன் இருந்தவர்களும் கடன் வாங்கினார்கள், இதேபோல் நாங்களும் கடன் வாங்கினோம் என தெரிவித்தார். நாளைக்கு எல்லா பத்திரிக்கையும் படிக்கிறேன். ஆனால் அந்த பத்திரிகைகளை படித்தால் அது இருக்கிற மொத்த செய்திகளை பார்த்தால் பெண்களை பாலியல் கொலைகள், சிறுமிகள் கற்பழித்தல், இதே அம்மா வெட்டினான்று இதை தவிர படிக்கவே முடியவில்லை படிக்கிறேன். அதனால் படுத்து எடுத்து பார்த்து ஹெட்லைன் பார்த்து வச்சுட்டு பேப்பரை வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு நாடு இருக்குது. ஆகையினால் சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு போயிருக்கு. அதுக்கு ஸ்டபர்ன் ஆக்ஷன் எடுக்கணும். அது எப்படி செய்வாருன்னு எனக்கு தெரியல. எடுக்கலைன்னா மக்கள் தான் எடுக்கணும். நிதித்துறை அமைச்சர் நேற்று ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். திமுக தான் நிறைய கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க, எங்க அது சுமையாகி போச்சு தமிழகத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நேற்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு தமிழக நிதித்துறை அமைச்சர். அவருக்கு ஒரு நாள் அவங்க வாங்கி வச்சுட்டு போனாங்க, நாங்கள் வச்சுட்டு போனோம். அதனால இன்டர்வியூ பண்ணோம். தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா திறந்து வைத்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றினார். தொடர்ந்து தருமபுரி பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் மனு கொடுத்து தங்களது கோரிக்கைகளை குறித்து விளக்கினர். மேலும் 108 அவசர ஊர்தி ஊழியர்களின் வேலைக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை குறித்து 108 அவசர ஊர்தி ஓட்டுநர் சங்கத்தினர் மனுவாக அளித்தனர். பூந்தமல்லியில் மழைநீர் கால்வாயில் கழிவுநீரை திறந்துவிடும் பதிவு எண்கள் இல்லாத லாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூந்தமல்லி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பாரிவாக்கம் சாலை சந்திப்பில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மழைநீர் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் சில இடங்களில் கால்வாய் மூடிகள் இல்லாததால் கழிவுநீர் லாரிகள் அதனை தவறாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து சேகரிக்கப்படும் கழிவுநீர் பட்டப்பகலில் மழைநீர் கால்வாய்களில் திறந்துவிடப்படுவதாக கூறப்படுகிறது. மழைநீர் கால்வாய்களில் கழிவுநீர் விடக்கூடாது என்ற மாவட்ட நிர்வாகத்தின் எச்சரிக்கையை மீறி பட்டப்பகலில் கழிவுநீர் திறந்துவிடப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அதிகாரிகளிடம் சிக்காமல் இருக்க சில கழிவுநீர் லாரிகள் பதிவு எண்கள் இன்றி இயக்கப்படுவதால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அருப்புக்கோட்டையில் 100க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த விழாவில் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு மக்கள் நலனுக்காக மட்டுமே செயல்பட வேண்டும் என புதிய உறுப்பினர்களுக்கு நிர்வாகிகள் அறிவுறுத்தினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தாவேகா மத்திய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழாவில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட துணை செயலாளர் பிரபு, மேடையில் எப்போதும் வயதான ஆட்களையே பார்த்து தற்போது இளைஞர்களை பார்க்கிறீர்கள், இதுதான் மாற்றம் என்று வரவேற்றார். பின்னர் பேசிய தாவேகா மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சதீஷ்குமார், கட்சி தலைமையின் கட்டுப்பாடுகளை மீறக்கூடாது என்றும் கட்சியின் பெயரை மக்கள் நலனுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் கட்சி மேலிடத்தின் முடிவே இறுதியானது என்றும் சீட் தருவதாக கூறும் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்றும் தொண்டர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். இதில் தெற்கு நகர செயலாளர் நவீன் பாபு, தெற்கு நகர துணை செயலாளர் மாரிமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி அம்மா உணவகத்தில் இட்லி முறைகேடாக விற்கப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து நெல்லை மண்டல நகராட்சி இயக்குநர் ரவிச்சந்திரன் அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள அம்மா உணவகத்தில் தயாரிக்கப்படும் இட்லிகளை பணியாளர்கள் தனியார் ஹோட்டல்களுக்கு கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாக புகார் எழுந்தது. இதையடுத்து நெல்லை மண்டல நகராட்சி இயக்குநர் ரவிச்சந்திரன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பார்சல் முறையை ரத்து செய்து அங்கேயே அமர்ந்து உணவருந்த உத்தரவிட்ட அவர், முறைகேடு நடந்திருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். உயர் அதிகாரியின் இந்த அதிரடி நடவடிக்கையால் வழக்கமாக சில நிமிடங்களில் இட்லி தீர்ந்துவிடும் நிலை மாறி இன்று பொதுமக்கள் உணவகத்தில் அமர்ந்து உணவு உண்டு சென்றனர். அணைக்கட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தியில் வருவாய் தீர்வாய அலுவலர் லீலா 2 மாற்றுத்திறனாளிகளின் மனுவினை உடனடியாக பரிசீலனை செய்து 9,000 ரூபாய் மதிப்பிலான இருசக்கர நாற்காலிகளை வழங்கினார்.
வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நடைபெற்றது. இதில் அப்புக்கல், ஊரை வாணியம்பாடி உள்ளிட்ட 13 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களின் மனுக்களை வருவாய் தீர்வாய அலுவலர் லீலாவிடம் அளித்தனர். அதில் 2 மாற்றுத்திறனாளிகளின் மனுவினை உடனடியாக பரிசீலனை செய்து 9,000 ரூபாய் மதிப்பிலான இருசக்கர நாற்காலிகளை வருவாய் தீர்வாய அலுவலர் வழங்கினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் வேலழகன், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பாபு, ஒன்றிய குழு தலைவர் பாஸ்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விஜயவாடாவில் இருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த பினாகினி விரைவு ரயிலின் முன்னிணைப்பு கொக்கி முறிந்து நடுவழியில் நின்றதால் புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் இருந்து சென்னை நோக்கி சென்ற பினாகினி விரைவு ரயில் வண்டி திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு, புதுநகர், எண்ணூர் இடையே வந்து கொண்டிருந்தது. அப்போது ரயில் வண்டியின் இன்ஜின் இணைப்பு கொக்கி முறிந்து வழியிலேயே நின்றது. இதனால் கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னை செல்லும் ரயில் வண்டி சேவை பாதிக்கப்பட்டதால் புறநகர் ரயில் வண்டிகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. இதன் காரணமாக பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே துறை பொறியாளர்கள் சேதமடைந்த உயர் அழுத்த மின்கம்பி இணைப்பு கொக்கியை சரி செய்தனர். 2 மணி நேரம் தாமதமாக பழுதாகி நின்ற பினாகினி விரைவு ரயில் வண்டி சென்னை நோக்கி புறப்பட்டதை அடுத்து ஆங்காங்கே நிறுத்தப்பட்ட புறநகர் ரயில் வண்டிகள் ஒன்றன் பின் ஒன்றாக சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு சென்றடைந்தது. இதனால் வயலுக்கு செல்பவர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பாதிப்படைந்தனர். கந்தர்வக்கோட்டை அருகே போதிய பேருந்து வசதி இல்லாததால் மாணவர்கள் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள குளத்தூர் நாயக்கர்பட்டி கிராமத்தில் இருந்து தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டைக்கு செல்லும் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனால் மாணவர்கள் பேருந்து படிக்கட்டுகளில் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரி நாட்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவர்கள் கரம்பக்குடி, தஞ்சாவூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. காட்பாடியில் தட்சிண ரயில்வே பென்ஷனர் யூனியன் சார்பில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையம் அருகே தட்சிண ரயில்வே பென்ஷனர் யூனியன் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு பொருளாளர் அருளானந்தம் தலைமை தாங்கினார். உதவி செயலாளர் பிரபாசந்தர் துவக்கி வைத்தார். இதில் 50க்கும் மேற்பட்ட ரயில்வே ஓய்வூதியதாரர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசு மற்றும் ரயில்வே நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். ரயில்வே ஓய்வூதியதாரர் 7 அம்ச கோரிக்கைகளை ஆர்ப்பாட்டத்தில் முன்வைத்தனர். அதில் பாஸ் முறை திரும்ப பெறுதல் மற்றும் இடைக்கால நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தினர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் போராட்டம் தொடரும் என நிர்வாகிகள் தெரிவித்தனர். 5 ஆண்டுகளாக பழுதடைந்த நிலையில் இருக்கும் வால்பாறை முடி சாலையை உடனடியாக சீரமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையிலிருந்து முடி செல்லும் முக்கிய சாலை கடந்த 5 ஆண்டுகளாக மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ளது. இதனால் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் பொதுமக்களின் தொடர் கோரிக்கை விடுத்தும் போராட்டங்கள் நடத்தியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இனியும் காலம் தாழ்த்தாமல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் இந்த சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் மீண்டும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். முன்னணி நடிகர் சரவணன் தனக்கு விவாகரத்து வழங்காமல் 2வது திருமணம் செய்ததாகவும் தன்னை துன்புறுத்துவதாகவும் அவரது முதல் மனைவி காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார். முன்னணி நடிகர் சரவணன் 2003ஆம் ஆண்டு சூர்யஸ்ரீயை திருமணம் செய்து கொண்ட நிலையில் 2019ஆம் ஆண்டு ஸ்ரீதேவி என்பவரை 2வதாக திருமணம் செய்து கொண்டார். இதுகுறித்து சூர்யஸ்ரீ ஆவடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரில் தனக்கு விவாகரத்து வழங்காமல் மற்றொரு பெண்ணை திருமணம் செய்ததாகவும் தன்னை துன்புறுத்துவதாகவும் தெரிவித்தார். எனவே தனக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் நடிகர் சரவணனே காரணம் என அந்த புகாரில் தெரிவித்துள்ளார். நான் தனியாக ஆஃபீஸ் வச்சு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்னால் கப்பல்லேருந்து வந்தது எல்லாமே வந்து கிளியர் பண்ணுற வேலை என்னோடய வேலையாக இருந்தது. அப்போது என்னோடய ஆஃபீஸு தனியாக இருக்கும். எங்கள் வந்து 35 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து சினிமா தொழிலுன்னு சொல்லிட்டு போய் கடைசியாக வந்து 98ல் வந்து ஒன்றும் இல்லாமல் இருந்துட்டாங்க. சினிமா கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவங்க வீட்டில் கூட எதுவுமே சப்போர்ட் கிடையாது இவங்களுக்கு நான் தான் சப்போர்ட் பண்ணி, நான் தான் வந்து வளர்த்து டெய்லி வந்து காசு கொடுத்து எல்லாம் பண்ணி நான் வந்து இந்த பருத்தி வீரன் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். 2003 தான் என்னை வந்து சட்டப்பூர்வமாக வந்து இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் அவங்கள காப்பாற்றினது எல்லாமே நான் தான். 2019 வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே இல்லை. 2009 வரைக்கும் காப்பாற்றினது நான் தான். வாழப்பாடி அருகே கோவில் திருவிழாவில் பட்டாசு வெடிப்பு நிகழ்ச்சியின் போது கூட்டத்துக்குள் பட்டாசு விழுந்து வெடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சேலம் மாவட்டம் சிங்கிபுரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் திருக்கோவில் சக்தி மாரியம்மன் தேர் திருவிழா 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. கடந்த 4ஆம் தேதி பூசாட்டுதலுடன் தொடங்கிய இந்த விழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிலையில் பட்டாசு வெடிப்பு நிகழ்ச்சியின் போது மேலே சென்று வெடிக்க வேண்டிய பட்டாசு திசை மாறி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. தரையில் வெடித்ததில் 3 சிறுவர்கள் மற்றும் 6 பெண்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தொடர்ந்து காயமடைந்தவர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கெங்கவல்லி அருகே அரசு பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதில் சுமார் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் சமீப நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் திடீரென இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்தது. அப்போது வகுப்பறையில் மாணவர்கள் இருக்கும் நேரத்தில் பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்து சேதமடைந்தது. இதனால் மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பள்ளி கட்டிடத்தின் பாதுகாப்பு குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பியதுடன் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை அருகே அரையபுரத்தில் முன்விரோதம் காரணமாக வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த நபரை தாவேகா கட்சியை சேர்ந்த இளைஞர் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே அரையபுரத்தில் உள்ள கீழத்தெருவை சேர்ந்த ரமேஷ் என்பவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த மகாலிங்கம் குடும்பத்திற்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்தது. இந்நிலையில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ரமேஷை மகாலிங்கம் மகன் தாவேகா கட்சியை சேர்ந்த கார்த்திக் என்பவர் வீடு புகுந்து அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். ரமேஷின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த உறவினர்கள் ரத்த வெள்ளத்தில் கிடந்த ரமேஷை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மயிலாடுதுறை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு சென்றனர். இதுகுறித்து குத்தாலம் காவல்துறையினர் கார்த்தியை தேடி வருகின்றனர். பன்ருட்டியில் மணல் கடத்தல் ஆவணங்களை ஆய்வு செய்வதில் ஏற்பட்ட மோதலால் 2 வட்டாட்சியர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த மனம் தவிழ்ந்த புத்தூர், பலாப்பட்டு, அம்மாப்பேட்டை ஆகிய கிராமங்களில் அனுமதியின்றி சவுடுமண் மற்றும் மணல் கடத்திய 8 லாரிகளை போலீசார் பறிமுதல் செய்து ஓட்டுநர்களை கைது செய்தனர். இது தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்த பன்ருட்டி வட்டாட்சியர் பலராமனுக்கும் சமூக நல வட்டாட்சியர் அமர்நாத்துக்கும் இடையே அலுவலகத்திலேயே ஆவணங்களை பார்ப்பது தொடர்பாக கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் கைகலப்பாக மாறியது. 2 தரப்பினரும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டதால் பன்ருட்டி தாலுகா அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் அருகே சாலை விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் மூளை சாவடைந்ததை அடுத்து அவரது உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் சேம்பாக்கத்தை சேர்ந்தவர் கல்லூரி மாணவர் ரிதீஷ் சுரேஷ். இவர் ஜூன் 15ஆம் தேதி வாலஜா அருகே இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து சென்றபோது சாலை விபத்தில் சிக்கினார். தொடர்ந்து ராணிப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து அவரது குடும்பத்தினர் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தனர். அதன்படி அவரது நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகங்கள் மற்றும் கண்கள் உள்ளிட்ட உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. இச்சம்பவம் அப்பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல்லில் நெல் விற்பனை செய்த பணத்தை கேட்ட விவசாயியிடம் லஞ்சம் வாங்கிய கொள்முதல் நிலைய பருவகால பட்டியல் எழுத்தரை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நரிக்கால்பட்டியை சேர்ந்த விவசாயி விக்னேஷ் தனது நிலத்தில் விளைவித்த நெல்லை நரிக்கால்பட்டி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு விற்பனைக்கு கொண்டு சென்றுள்ளார். அங்கு 250 மூட்டை நெல் விற்பனை செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கான தொகை 2 லட்சம் ரூபாயை பெறுவதற்காக திண்டுக்கல் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பருவநிலை பட்டியல் எழுத்தர் ஆக பணிபுரியும் சுமன்ராஜ் என்பவரை அணுகியுள்ளார். நெல் கொள்முதலுக்கான தொகையை வழங்க தனக்கு 20,000 ரூபாய் லஞ்சம் வேண்டும் என கேட்ட சுமன்ராஜ் முதற்கட்டமாக 5,000 ரூபாயை ஜிபே மூலம் பெற்றுள்ளார். இதைத் தொடர்ந்து விக்னேஷுக்கு நெல் கொள்முதலுக்கான தொகை வழங்கப்பட்டது. இந்நிலையில் விக்னேஷை தொடர்பு கொண்ட சுமன்ராஜ் மீதம் 15,000 ரூபாயை தர வேண்டும் என நேரிலும் தொலைபேசி வாயிலாகவும் தொந்தரவு செய்துள்ளார். இதுகுறித்து விக்னேஷ் திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை துணை காவல் கண்காணிப்பாளர் நாகராஜ் தலைமையிலான காவலர்கள் ஜிபே மூலம் விக்னேஷின் வங்கி கணக்கில் இருந்து சுமன்ராஜின் வங்கி கணக்குக்கு 15,000 ரூபாயை அனுப்பினர். இதன் அடிப்படையில் சுமன்ராஜை கைது செய்த காவல்துறையினர் அவரை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அலுவலகத்திற்கு அழைத்து சென்று ஆய்வு செய்தனர். அங்கு சில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. மேலும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவையின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருவதால் வேலைக்கு செல்வோர் மற்றும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் குடைபிடித்தபடி செல்கின்றனர்.
கோவையில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது மிதமான மழையும் ஒரு பகுதிகளில் கனமழையும் பெய்து வருகிறது. இந்நிலையில் சுங்கம், உக்கடம், காந்திபுரம் ரயில் நிலையம், ஆத்துப்பாலம், டவுன்ஹால் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் மிதமான மழை பெய்தது. இதனால் வேலைக்கு செல்வோர் மற்றும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் குடைபிடித்தபடி செல்கின்றனர். மேலும் இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. சிந்தாமணிப்புதூர் பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று வரும் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடும் மர்ம நபர்களை காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே சிந்தாமணிப்புதூர் பகுதியில் கடந்த ஒரு மாதமாக தொடர் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நேற்று நள்ளிரவு மேலும் 2 கடைகளில் பூட்டை உடைத்து பணம் மற்றும் பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. திருட்டு சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் திருடன் முகம் பதிவாகாமல் இருக்க தலையை குனிந்து செல்வதும் பதிவாகியுள்ளது. தொடர் திருட்டால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து வார்டு உறுப்பினர் செல்வராஜ் கூறுகையில் 600க்கும் மேற்பட்ட கேமராக்கள் இருந்தும் திருட்டு தொடர்வது கேள்விக்குறியாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி சாலை செல்லும் பகுதி சிந்தாமணிப்புதூரில் தொடர்ச்சியாக இந்த ஒரு மாதத்துக்குள்ள 7 கடையில் உடச்சி திருட்டு போயிருக்குது. சூலூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் 600 கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. கேமரா ஒர்க் ஆகாதான்னு தெரியல. இதுவரை தொடர்ச்சியாக திருட்டு நடக்கிறனாடி கடைக்காரர் கூட பயந்துக்கிறாங்க. தொழில் பண்ணுறதுக்கு எல்லா கடைக்காரும் பயந்துட்டு இருக்கிறாங்க. இனி வருவது திரையுலக செய்திகள். திரைத்துறையில் வெற்றி பெற்ற பின்னரும் புதிய சவால்களை ஏற்று அரசியலுக்குள் நுழைந்த விஜயின் துணிச்சல் தன்னை மிகவும் கவர்ந்துள்ளதாக நடிகை சமந்தா தெரிவித்துள்ளார். நடிகை சமந்தா தமிழக முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இது தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் புகைப்படத்தையும் பதிவிட்டுள்ளார். அதில் திரைத்துறையில் வெற்றி பெற்ற பின்னரும் புதிய சவால்களை ஏற்று அரசியலுக்குள் நுழைந்த விஜயின் துணிச்சல் தன்னை மிகவும் கவர்ந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் விஜய் வெறும் திரைநாயகன் மட்டுமல்ல, சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படுபவர் என்றும் பாராட்டினார். அவரது அரசியல் பயணத்திற்கு வலிமை, ஞானம் மற்றும் துணிச்சல் கிடைக்க வாழ்த்திய சமந்தா, இளைஞர்கள் தங்களது கனவுகளை தாண்டி பெரிய இலக்குகளை நோக்கி செல்ல வேண்டும் என்றும் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் கே பிரிவுக்கான போட்டியில் உஸ்பெகிஸ்தான் அணியை வீழ்த்தி கொலம்பியா அணி வெற்றி பெற்றுள்ளது. மெக்சிகோ சிட்டி மைதானத்தில் 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் கே பிரிவுக்கான போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் உஸ்பெகிஸ்தான் மற்றும் கொலம்பியா அணிகள் மோதின. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய கொலம்பியா அணி 3-1 என்ற புள்ளி கணக்கில் உஸ்பெகிஸ்தான் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 10வது போட்டியில் நெதர்லாந்து அணியை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்தில் உள்ள ஓவல் மைதானத்தில் மகளிருக்கான 10வது 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 10வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகள் மோதின. டாஸ் வென்ற நெதர்லாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 209 ரன்கள் எடுத்தது. இதில் ஸ்மிருதி மந்தனா 74 ரன்களும், ஷபாலி வர்மா 55 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து 210 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நெதர்லாந்து அணி 17 ஓவர்களில் 114 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் இந்திய அணி 95 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,12,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 30 ரூபாய் அதிகரித்து 14,060 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 240 ரூபாய் அதிகரித்து 1,12,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,22,704 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,70,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 135 புள்ளிகள் குறைந்து 77,020 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 34 புள்ளிகள் குறைந்து 24,051 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். விசில் புரட்சியின் மூலம் இமயமலை அளவிற்கான வெற்றியை பதிவு செய்துள்ளார் தவேக தலைவர் விஜய்.
தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் புகழாரம். தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை. அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் மற்றும் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். சட்டப்பேரவை வளாகத்தில் பரபரப்பு. ஹார்முஸ் நீரிணை நாளை முதல் முழுமையாக திறக்கப்படும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடி அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.